அப்பா வர்சஸ் அம்மா. சிங்கி அப்பாவோட தேவதை, கட்டு அம்மாவோட ராஜா. ரெண்டு பேருமே அப்பா அம்மாவை ரொம்பவே நேசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னா சிங்கி அப்பா பக்கம் நின்னுடுவான், அப்புறம் கட்டு அம்மா பக்கம் நின்னு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஒரு நாள் ரெண்டு பேரும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா ரொம்ப பவர்ஃபுல்லா இல்ல அம்மாவா? எனக்கு அம்மா தான். எங்க அம்மா அப்பாவை விட ரொம்பவே பவர்ஃபுல். அப்போ அம்மா அங்க வந்தாங்க. கேலரியில நின்னுக்கிட்டு இருந்த அப்பாவுக்கு குரல் கொடுத்தாங்க. என்னங்க, சிலிண்டர் தீந்து போயிடுச்சு, ஸ்டோர் ரூம்ல இருந்து போய் சிலிண்டர் எடுத்துட்டு வாங்க. இத கேட்டு சிங்கி ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. என்ன ஆச்சு சிங்கி? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போங்க, அப்பா சிலிண்டர் எடுத்துட்டு வந்துருவாரு இல்லையா கட்டு? சிங்கி மறுபடியும் சிரிச்சா. கட்டு ரொம்பவே கோவப்பட்டான். அப்போ ஸ்டோர் ரூம்ல இருந்த சிலிண்டரை அப்பா பாகுபலி மாதிரி தோல்ல வச்சு தூக்கிக்கிட்டு அத கிச்சனுக்கு எடுத்துட்டு போனாரு. பாத்தியா, அப்பா பாகுபலி மாதிரி நல்ல ஸ்ட்ராங். அம்மாவால சிலிண்டர் கூட எடுத்துட்டு போக முடியல. போதும் போதும் நிப்பாட்டு. சிலிண்டர் தூக்கிட்டு போறது வேணா அப்பாவா இருக்கலாம், ஆனா நாள் பூரா கால் கடுக்க அங்க நின்னு காலையில டிஃபன் செஞ்சு மதியத்துக்கு லஞ்ச் பண்ணி ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பண்ணி அதே மாதிரி தொடப்பத்தையும் மாப்பையும் கையில எடுத்து அம்மா பிடிச்சா போதும், ஒரு நிமிஷத்துல வீடெல்லாமே சுத்தமாயிடும். அப்பா அது தூக்குவாரு, ஆனா உடனே அவருக்கு இடுப்பெல்லாம் வலிக்கும். ஆனா அம்மா வீட்டுல எல்லா வேலையும் பாப்பாங்க, ஆனா இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படின்னா அப்பாவை விட அம்மா தானே பவர்ஃபுல். இத கேட்டு சிங்கி ரொம்ப கோவப்பட்டா. இல்ல, அப்பா தான் பவர்ஃபுல். இல்ல அம்மா, இல்ல அப்பா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஹாலுக்கு வந்தாங்க. கட்டு சிங்கி, ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? அம்மா பாருங்க, சிங்கி சொல்றா அப்பா தான் பவர்ஃபுல்லா, நீங்க இல்லையா? அட, இதுல என்ன இருக்கு? சிங்கி சொல்றது சரிதான், நான் பவர்ஃபுல் தானே. இத கேட்டு அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், நான் பண்ற எல்லாத்தையும் உங்களால பண்ண முடியுமா? எஸ், கம் ஆன் அப்பா, சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்க. கண்டிப்பா, சொல்ல என்ன பண்ணணும்? சிம்பிள், இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம். நீங்க உங்களுக்காகவும் சிங்கிக்காகவும் சமைங்க, நான் எனக்காகவும் கட்டுக்காகவும் சமைச்சுக்கிறேன். மம்மி, இது சீட்டிங் இல்லையா? நீங்க அப்பாவை சமைக்க சொல்றீங்க, அப்பா மாதிரி உங்களால ஆபீஸ்க்கு போக முடியுமா? அவரு மாதிரி உங்களால காரை ஓட்ட முடியுமா? சிங்கி, உங்க அப்பா கிட்ட கேளு. நீங்க ரெண்டு பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவும் ஆபீஸ்க்கு தான் போய்கிட்டு இருந்தேன். நான் கார்ல உங்க அப்பாவை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு தனியா நான் என்னுடைய ஆபீஸ்க்கு போவேன். நீங்க ரெண்டு பேரும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னால ஆபீஸ்க்கு எல்லாம் போக முடியல. ஓகே, அப்படின்னா உங்க சேலஞ்சை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு கிச்சன்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்க போகுது. மம்மி வெர்சஸ் டாடி. போட்டி ஆரம்பமாச்சு. அப்பா அம்மா ரெண்டு பேரும் காய்கறி வெட்ட ஆரம்பிச்சாங்க. மம்மியோட கை அப்பாவை விட ஃபாஸ்டா வெட்டிக்கிட்டு இருந்துச்சு. கட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான், அப்பாவை அம்மா தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு. ஆனா சமைக்கிறதுங்கிறது அப்பாவோட செக்ஷனே கிடையாதே. ஆனா சிங்கி அவங்க அப்பா மேல நிறைய நம்பிக்கையை வச்சிருந்தா. ரெண்டு பேரும் அவங்கவுங்க அடுப்புல குழம்ப வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மாவு பிசைய ஆரம்பிச்சாங்க. அப்பா இந்த தடவை ரொம்ப ஃபாஸ்டா இருந்தாரு. அவருடைய பலத்தை போட்டு அந்த மாவை வேக வேகமா பிசைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பா அப்பா அப்பா, கமான் அப்பா. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் மாவை பிசைஞ்சி அதை திரட்ட ஆரம்பிச்சாங்க. அப்பா ரொம்ப ஃபாஸ்டாவே மாவை திரட்டினாரு. வேக வேகமா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்பா செய்யற சப்பாத்தியும் அம்மா மாதிரி நல்ல புஃப்னு வந்துச்சு. நல்ல அழகா வெந்து இருந்துச்சு. வா அப்பா, உங்களுடைய இந்த டேலண்ட் இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ரொட்டி செய்யறது நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? காலேஜ் டைம்ல நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ரூம்ல தங்கியிருந்தோம். அப்போ எல்லா நாளும் நான் தான் சப்பாத்தி பண்ணுவேன். அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் வேலையை முடிச்சுட்டாங்க. அவங்களுடைய போட்டியும் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இதுல உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, அப்பா அம்மா ரெண்டு பேருமே போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. போட்டி நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் என்ன, கட்டு சிங்கி அப்பா அம்மா டேபிள்ல உட்காந்தாங்க. அப்பா சிங்கிக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இந்த பக்கம் அம்மா கட்டுவுக்கு கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் சப்பாத்தி எடுத்து அத சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வாமா, இன்னைக்கு நீங்க எப்பவும் சமைக்கிறத விட ரொம்ப டேஸ்டியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பாவம் சிங்கி வாய் எடுத்து வச்ச உடனே அவ ரொம்ப சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சா. அவளுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவளால காரத்தை தாங்கவே முடியல. அவ தண்ணி எடுத்து குடிச்சா. என்னாச்சு, சாப்பாடு சரியில்லையா? சப்பாத்தி நல்லா இருக்கு, ஆனா குழம்பு உப்பு காரம் ரெண்டுமே ஜாஸ்தியா இருக்கு, வாயை எரிஞ்சு போச்சு. அத பார்த்து கோவப்பட்ட அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா சிரிச்சாங்க. எழுந்திருச்சு அப்பா செஞ்சு வச்சிருந்த அந்த குழம்பை எடுத்துக்கிட்டு அவங்க நேரா கிச்சனுக்குள்ள போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழம்ப திரும்ப எடுத்துட்டு வந்தாங்க.
அவங்க அந்த குழம்பையே சிங்கிக்கு ஊத்துனாங்க. இப்ப சாப்பிட்டு பாரு. சிங்கி அதை எடுத்து வாயில வச்சா. அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டா. மம்மி, எல்லா காரமும் சரியா இருக்கு, அப்புறம் உப்பும் சரியா இருக்கு. நீங்க அப்படி என்ன பண்ணீங்க? ஒன்னும் இல்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணியையும் புளியையும் கரைச்சி ஊத்தி குழம்ப கொதிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பாத்தீங்களா அம்மாவோட டேலண்ட். நான் தமாசுக்கு தான் அப்படியெல்லாம் சொன்னேன். உண்மையாவே நான் பவர்ஃபுல் இல்ல, உங்க அம்மா தான் பவர்ஃபுல். ஏய், அம்மா ஜெயிச்சிட்டாங்க, அம்மா ஜெயிச்சிட்டாங்க. அப்பா, நாமளும் இதை ஏத்துக்கிட்டு தான் வேணும். அம்மா உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல். அப்படியெல்லாம் இல்லம்மா, நாங்க 2 பேரும் சும்மா உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தோம். நாங்க 2 பேருமே பவர்ஃபுல் தான். மேல் ஃபீமேல் 2 பேருமே எப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னா அவங்க ஒன்னா இருக்கும் போதுதான். அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க போயிட்டாலும் கூட இன்னொருத்தவங்களோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். உங்க அப்பாவால பண்ண முடியறத என்னால பண்ண முடியாது. அப்புறம் உங்க அம்மா பண்றத என்னால பண்ண முடியாதுப்பா. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்தா நிறைய பண்ணலாம், அதுதானே? கரெக்ட். ஆமா, இப்ப நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்? அது என்னன்னா, நமக்கு எப்பவும் திமிரு இருக்க கூடாது. ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட டேலண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மரியாதை கொடுக்கணும், சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழணும். சரி வாங்க, எல்லாருமே சேர்ந்து இந்த சாப்பாட சாப்பிட்டு முடிக்கலாம். சாப்பாடு வேற ஆறிக்கிட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன சரிதானே? ஆப்பா, கண்டிப்பா. அப்புறம் என்ன, அப்பா அம்மா கூட சேர்ந்து சிங்கி அப்புறம் கட்டுவும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.